பகுத்தறிவாதியாக இருந்தார். எஸ், அவர் எல்லா ஆசிரமத்துக்கும் போவார். கடவுளை நீ பார்த்துருக்கியான்னு கேட்பார். அப்போ குரு என்ன சொல்லுவார், நான் பார்த்துருக்கேன், எனக்கு காட்டித்தான். காட்டி கொடுக்க முடியாது, போடா. அடுத்த ஆசிரமத்துக்கு போவார், நீ கடவுளை பார்த்துருக்கியா? இப்போ குரு சொல்லுவார், நான் பார்த்துருக்கேன், எனக்கு காட்டித்தான். முடியாது, போடா. அப்படியே எல்லா ஆசிரமத்துக்கும் போவார். ஒரு சாமிமாரும் கடவுளை காட்டி கொடுக்க மாட்டாங்க. கடைசியா ராமகிருஷ்ண பரமஹம்சர் வீட்டுக்கு வந்தார். அன்னைக்கு குடில் வீடு. அப்போ வெளியில உட்கார்ந்துருந்தாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்போ விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட கேட்கிறாரு, நீங்க காளியை உபாசனம் பண்றீங்களே, காளி என்ன வேணாலும் கேட்டா தருமா? என்ன வேணாலும் கேட்டா தரும். அந்த வீட்டுக்குள்ள அந்த சின்னதா ஒரு பகுதியில காளியை நான் பீடத்தில் பூஜை பண்ணி வச்சிருக்கேன், அதுக்கிட்டே போய் கேளு, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், அவ்வளோதான், எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், காளி கிட்ட கேட்டால் தருமா? தரும். அப்போ மெதுவாக விவேகானந்தன் அந்த ரூமுக்குள்ள அறைக்குள்ள போனார். 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கும் விவேகானந்தன் வெளியில வரல. கடைசியாக ரொம்ப நேரம் கழிச்சு வந்தப்போ உடம்பு ஃபுல்லாக வியர்த்து. இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்டார், காளியை பார்த்தியா கேட்டியா? அதை பார்க்குறப்பவே எனக்கு ஒன்றுமே கேட்கல, அப்படியே வாயடிச்சு நின்றுட்டேன், அப்படியே சரண்டர் ஆகிட்டேன், எனக்கு ஒன்றுமே கேட்க முடியல. அதுக்கப்புறம் தான் சீலரானார். எஸ், அதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருக்கு வழிகாட்டியாக இருந்தார். எஸ், அவரு வாயடைச்சிட்டார். விண்டவன் கண்டில்லை, கண்டவன் விண்டில்லை. ஜோதியை அனுபவிச்சவன் கடவுள்கிட்ட உண்மை கேட்க மாட்டான். அவ்வளவு மகிமைகள், இவ்வளவும் ரகசியங்கள், உண்மை கேட்க சான்ஸ் இல்லை, அப்படியே வாயடைச்சு நிற்கும். கடவுளை பார்க்காதவன் தான் கடவுள்கிட்ட எனக்கு அது வேணும் இது